எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னோட பேர் வந்து கீர்த்தி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க. நான் என்னோட மேற்படிப்புக்காக ஜெர்மன் வந்தேன். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 13 வருஷமாக நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருந்து கடைக்கு போனீங்கனாலும் அங்கே ஒரு சின்ன பொட்டி வச்சுருப்பாங்க. வேணுங்கிறவங்க அதில் வந்து காசு போட்டுக்கலாம், மீதி காசு ஒரு சில்லற காசு போடலாம். அந்த பெட்டிக்கு முன்னாடி ஒட்டியிருக்க படம் வந்து ஒரு தமிழ் குழந்தையோட படம். என்னன்னா, அந்த சில்லற காசு சேர்றது சில்லற காசு எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து உதவி செய்யறது மாதிரி, அதுதான் அவங்களோட மோட்டோ. அது ஒரு நல்ல மோட்டோவாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குங்க. என்னன்னா, நம்ம என்னடா அவ்வளோ பிச்சைக்காரங்களா போயிட்டோம், நம்ம நாட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் ஏழை, ஒரு குழந்தை கூட சோறு போட முடியாத நிலைமையில நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த உண்டி பார்க்கும்போது இருக்குங்க. நீங்களும் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்துட்டு நம்மளை பார்த்தோன்னா அவனுக்கு நம்ம மேலே என்னங்க ஒரு மதிப்பு இருக்கும், இவன் நல்லா சோத்துக்கே இல்லாமல் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தான் நம்மளை பார்த்து நினைப்பாங்க. சரி விட்டு தள்ளுங்க, அவங்க என்ன நினைச்சாலும் சரி அப்படிங்கிறத விட்டு ஒரு பக்கம் தள்ளிட்டாலும் கூட நீங்களே ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருஷமா நம்மளை ஆண்ட கட்சிகள் வந்து அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, நம்ம மக்கள் வந்து இன்னும் ஏழைகளாகவே இருக்காங்க. அவங்க ஆசியாவில் முதல் பணக்காரங்க, அவங்க பேரன் பேத்தி புள்ள சொந்த பந்தங்கள் அவங்கள சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்தியாவுக்கு போனாலும் பார்க்கக்கூடிய ஒரே சூழல் வந்து, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பல பேர் செப்பல் எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வெயில்ல ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அரசியல் தாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன கேட்பீங்க, நீ ஓட்டு போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, நான் இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை. ஆனால் இது வரைக்கும் நான் ஓட்டு போடலன்னு வருத்தப்படலைங்க. ஆனால் இப்போ ஓட்டு போடலன்னு தான் நான் கவலைப்படுறேன். ஏன்னா சீமான்கிற ஒரு கேண்டிடேட் நிற்கிறதுனால. நான் சீமானை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. அவருடைய எல்லா பேச்சுக்களையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அவரோட கருத்துக்கள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவர் பேசுறாரு. நம்மளேருந்து போன ஒருத்தராத்தான் நான் அவரை பார்க்குறேங்க. அதனாலதான் எனக்கு சீமான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னிச்சை பொருளாதாரம், இலவச கல்வி, மருத்துவம், நீர் மேலாண்மை அப்படின்னு எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் வந்து அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. என்னடா அது எல்லாமே ஒரே நாள்ல மாத்திடுவாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரே நாள்லாம் மாற்ற முடியாதுங்க. அதை மாற்றணுங்கிற சிந்தனையாவது அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம வரவேற்கணும். அதை கண்டிப்பா பாராட்டணும். அதை நம்ம ஊக்குவிக்கவும் செய்யணும். அதனால எல்லாரும் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தவளும் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப நான் இந்த ஒன்றை வந்து சொல்லிக்க விரும்புறேன். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம சொந்தங்கள் கிட்ட வந்து நம்ம பகிர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன உனக்கு வேலை இல்லை, அதனால உனக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால வந்து நீ எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வந்து ஒரு தனி அமைப்பு. நாமெல்லாம் ஒரு தனி அமைப்பாக தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். ஏன்னா அவங்க அப்படி சொன்னாலும் அவங்கள பார்த்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்கணும், அதுக்கு காசு கடன் வாங்கணும், பிள்ளைக்கு நாளைக்கு பணம் கட்டணும், அது காசு இருக்காது, அது கடன் வாங்கணும், 10 நிமிஷம் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு 1/2 மணி நேரம் போகணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். மருத்துவம் வந்து நல்ல தரமான மருத்துவம் வந்து இலவசமாக இருந்ததுன்னா நம்ம அப்பா கடன் வாங்க வேண்டிய வேலை இல்லை. கல்வி இலவசமாக இருந்தால் நம்ம கடன் வாங்க வேண்டிய வேலை இல்லை. சாலை ஒழுங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு போகிற ஹாஸ்பிட்டலில் 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆஃபீஸ் வந்து 1 மணி நேரம் கூடி போகிற ஆஃபீஸ்க்கு வந்து 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணுங்க. அதுக்கு முதல்ல வந்து இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் சீமானோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து தயவு செய்து சீமானோட வீடியோஸ்லாம் பாருங்கள். இட்ஸ் ரியலி வர்த் இட். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து தயவு செய்து உங்கள் சொந்தங்கள்கிட்டலாம் பகிர்ந்து, நீங்கள் ஓட்டு போட முடியாட்டியும் உங்களால் யாராவது ஒருத்தர் ஓட்டு போட்டாவே ஒரு பெரிய நன்மையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீமானோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க.